எனக்கு ஏன் பார்வதி பிடிக்காம போக போகுது? அப்புறம் ஏன்க்கா மறைச்சிங்க? பார்வதி, எல்லாருமா சேர்ந்து அண்ணிய காரணமா காட்டாதீங்க. வேற யாருடா காரணம்? அவங்க தானே இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சீனுவும் முட்டாள் மாதிரி இவள காதலிச்சுட்டான். அது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டாங்கல்ல. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கக்கா. அண்ணி இந்த பிரச்சனைய எப்படியாவது முடிக்கணும்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்படி வந்து முடியும்னு அவங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத்தனைக்கும் மாயாவே ஒதுங்கி போயிட்டா. இதுக்கப்புறம் எப்படி பிரச்சனை வரும்னு அண்ணி நினைச்சிருக்காங்க. அந்த சீனு பையன் இப்படி பண்ணுவான்னு அண்ணி எப்படி நினைப்பாங்க? அப்போ தப்பு ஏன் புள்ள மேல சொல்றியா நீ? அப்ப அவன் தப்பே பண்ணலன்னு சொல்றியா நீ? டேய், அவன் இவன் மேல இருக்கிற மயக்கத்துல பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்கா. ஐயோ அக்கா, இதுல 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு, சரியா? ஏய், தப்பு 2 பக்கமும் இல்லடா, ஒரு பக்கம் தான் இருக்கு. இவன் மேலதான் இருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் என் புள்ளைய பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு சாரு கூட நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் இவங்க கெடுத்துட்டாங்க. அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய கூடாதுன்னு தான். அவனுக்கு லிங்கம் குடும்பம், ரைஸ் மில் எழுதி வைக்கிற கார் வாங்கி தரேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட சம்பந்தத்தை இவங்க இல்லாமலே ஆக்கிட்டாங்கல்ல. இவங்க மட்டும் இல்லன்னா இந்த வீட்ல எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும்டா. இவங்களாலதான் இந்த வீடு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அக்கா போதும், நிறுத்துக்கா. உனக்கு என்னக்கா தெரியும்? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா? அண்ணி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நம்ம எல்லாரையும் அவங்க தானே பாத்துட்டு இருக்காங்க. ஏன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிறந்த வீட்டுல தானே இருக்க? உன் புருஷன் வீட்டுக்கு போனியா? இங்க தானே இருக்கா? உன் குடும்பத்தையும் சேர்த்து அண்ணி தானே பாத்துக்கிறாங்க. உண்மைதானே? பாத்தியாமா? டேய், பாத்தியா அவன் என்ன பேசுறான்னு? பாத்தியா? ஐயோ, புரிஞ்சிருச்சுடா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ நான் இந்த குடும்பத்துக்கு சுமையா இருக்கேன்னு சொல்ல வரேன். கல்யாணம் ஆயிட்டு நீ போக வேண்டியதானே? ஏன் இங்கே உட்காந்து தண்டை சோறு திங்கிறன்னு கேக்குற?